வெல்கம் டு மை சேனல் திரள். இன்றைக்கி நம்ம பல்லு போர்ஷன் எப்படி ப்ரீப்ளீட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய மெத்தடில் பல்லு போர்ஷன் ஃபோல்ட் பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணலாம். இன்றைக்கி நான் காட்ட போகிற மெத்தட் ஃபோல்டிங் மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு ப்ளீட்டோட சைஸும் ஈக்குவலாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ளீட் எந்த சைஸில் இருக்கணும்னு முதல்ல மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த சைஸ் முதல்ல நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல ஸ்டீம் கொடுத்து அயர்ன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு நல்லா நிற்கும். இப்போ அந்த ஃபோல்டை பிரிச்சுட்டு இந்த எட்ஜில் இருக்கிற துணியை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். இதுதான் ஃபோல்டிங் மெத்தட்னு சொல்கிறது. இப்போ நமக்கு அந்த ஒரு மார்க்கு கிடைச்சது இல்லையா, அந்த மார்க்கில் கரெக்டாக நம்ம இன்னொரு எட்ஜ் எடுத்துகிட்டு ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம கிளிப் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா சாரீ ரொம்ப மூவ் ஆகும். அதுக்காக லாக் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் நம்ம எட்ஜு கொண்டு மறுபடியும் அந்த ப்ளீட்லேயே செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு கிளிப் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க, ப்ளேஸ் மாறாமல் இருக்கிறதுக்காக. நம்ம எவ்வளோ கரெக்டாக வைக்கிறோமோ நமக்கு ப்ளீட் சைஸும் அதே மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. நமக்கு அப்போ தான் அந்த ஃபோல்டு கரெக்டாக தெரியும். இப்போ நான் அடுத்த ஃபோல்டும் பண்ணியிருக்கேன். நமக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட்ஸ் நிறைய கொடுத்துக்கணும். எல்லா ஃபோல்டும் கரெக்டாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் செட் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த மார்க்கில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் நிறைய ப்ளீட்ஸ் வேணும்னு இன்னொரு ஃபோல்டும் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கடுத்து ஒரு ஃபோல்டு பண்ண முடியும். பிரைட்ஸ்க்கெலாம் அந்த மாதிரி நிறைய ப்ளீட்ஸ் வச்சு கட்டும்போது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபோல்டும் பண்ணியாச்சு. இப்போ நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பண்ணது எல்லாமே பேக் சைடு ஆஃப் தி சாரீ தான், ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம பண்ணலை. ஸோ நம்ம சாரியை ஃப்ரண்ட்டு சைடு திருப்பிட்டு குட் சைட் திருப்பிட்டு இப்போ நம்ம எல்லா ஃபோல்டையும் ஒன்றா இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம் கேதர் பண்ணி. இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோல்டில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஃபோல்டையும் விட்டு விட்டு அடுத்த ஃபோல்டில் எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு நமக்கு கிடச்சிரும். இதுதான் ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம பண்ணுற பல்லு போர்ஷன். இப்போ நமக்கு எக்ஸாக்டாக முடியும் பாருங்கள் அந்த போர்ஷன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அதை அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிவிட்டு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிங்கிளாகவும் நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹோல் போர்ஷனையும் ஃபுல் டேபிள் சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றாவும் ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு ஒன்றா பின் பண்ணிக்கலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீப்ளீட்டிங்கை ஈஸியாக கற்றுக்கோங்க. தேங்க்யூ.